சில பேர் பார்த்தீங்கன்னா, லக்கணத்தில் கேது இருக்கிறவங்க, ராசியில் கேது இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, 90 எடுத்து கொடுத்தாலே பழிக்குங்க. ஒரு குழந்தை உடம்பு சரியில்லை, ரொம்ப சீரியஸாக இருக்குது அப்படின்னு சொன்னால், அவர் லக்கணத்தில் கேது இருக்கிறவங்களும், ராசியில் கேது இருக்கிறவங்களும், 1, 5, 9 கேது இருக்கிறவங்களும் அவங்க சொன்னாலும் பழிக்கும். அதே நேரத்துக்கு 90 கொடுத்தாலும் குழந்தைகளாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், நல்லது நடக்கும். அவங்ககிட்ட இந்த செய்வன கோளாறு இந்த மாதிரின்னு சொல்லுவாங்களே, பில்லி சூனியம், செய்வன கோளாறு, ஏவல் எல்லாமே யாருக்கு எது பண்ணியிருந்தாலும் அவங்க அந்த லக்கணத்தில் கேது இருக்கிறவங்களும், ராசியில் கேது இருக்கிறவங்களும், அந்த லக்கண புள்ளி கேது நட்சத்திரத்தில் விழுந்தவங்களும் பாருங்கள், ஒரு 90 எடுத்து கொடுத்தாங்கன்னா மற்றவங்களுக்கு நல்லா போயிடும். ஒரு நோய் பிரச்சனை சிக்கல், ஒரு எலுமிச்சம்பழத்தை தாண்டிட்டாங்க, தாண்டு குணம்னு சொல்லுவாங்கல்லவா, அதை தாண்டு குணம், எலுமிச்சம்பழம் குத்துறது, சேவலில் வேலில் குத்திக்கிறது, இந்த மாதிரிலாம் வேலைப்பாடு பண்ணிகிட்டு பண்ணாலும் அவங்களுக்கு இந்த லக்கண புள்ளி கேது சாரம் வாங்கியிருந்தாலும், லக்கணத்தில் கேது இருந்தாலும், மக நட்சத்திரம் இருந்தாலும், மூல நட்சத்திரம் இருந்தாலும், அசுனி நட்சத்திரம் இருந்தாலும், கண்டிப்பாக அந்த உள்ளவங்க 90 எடுத்து கொடுத்தாலும், 90 மந்திரிச்சு கொடுத்தாலும் மற்றவங்களுக்கு பில்லி சூனியம் ஏவல் எதாக இருந்தாலும் விலகி போயிடும். செய்வன கோளாறு இருந்தாலும் விலகி போயிடும். இப்போ இவங்களுக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. அப்போ அந்த மாதிரி ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லக்கணத்தில் இப்போ லக்கணத்தில் கேது இருக்குது, லக்கண புள்ளி மூல நட்சத்திரம், லக்கண புள்ளி அசுனி நட்சத்திரம், லக்கண புள்ளி மக நட்சத்திரம், இப்படி இருந்தவங்க பாருங்கள் 90 கொடுத்தாலும் அவங்களுக்கு மற்றவங்களுக்கு நோயாளிக்கு குணமாயிரும். அதே அப்போ பில்லி சுனி ஏவல் எல்லாமே பண்ணுவாங்க, மந்திரம் போடுவாங்க, வேப்பிலையில் மந்திரிக்கிறது, துண்டில் மந்திரிக்கிறது, எல்லா வேலையும் பார்ப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு பயம் வரும். பயம்னா இந்த காற்று கருப்பு, பில்லி சூனிய ஏவல் இது மேலே அவங்களுக்கு ஒரு பயம் வந்துடும். நமக்கு யாராவது ஏவி விட்டுருவாங்களோ, நமக்கு நம்மளை எதாவது பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம், மனநிலை அந்த சாதகருக்கு கண்டிப்பாக வரும். அப்போ லக்கணத்துக்கு 2 கூடையும் சொல்லக்கூடாது. 2 கூடையும் ஒரு 3ஆம் இடத்துல உட்காந்து, 3ஆம் இடங்கிறது முயற்சி சாணம்னு சொல்லுவாங்க. 2 கூடையும் 3ஆம் இடத்துல உட்காந்தாலும், லக்கண புள்ளி மூல நட்சத்திரத்தில் உட்காந்தாலும், அசுனி நட்சத்திரத்தில் உட்காந்தாலும், மக நட்சத்திரத்தில் உட்காந்தாலும், பில்லி சூனிய ஏவல் இவங்ககிட்ட ஒன்றுமே பண்ணாது அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது.